ஆச்சி பாதாம் ட்ரிங்க். ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒன்னு வாங்கினா ஒன்னு ஃப்ரீ. கன்னியாகுமரி மாவட்டம் கருங்கல் பகுதியைச் சேர்ந்த 40 வயது பட்டதாரியான மகேஷ் என்பவர் அதே பகுதியில் வாடகைக்கு அறை எடுத்து ஹோலி ஏஞ்சல்ஸ் என்ற டியூஷன் சென்டரை நடத்தி வந்துள்ளார். 5க்கும் மேற்பட்ட தனித்தனி வகுப்பறையை கொண்ட இந்த டியூஷன் சென்டரில் 50க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் பயின்று வருகின்றனர். பள்ளியை முடித்துவிட்டு மாலை நேரங்களில் மாணவ மாணவிகள் இந்த டியூஷன் சென்டருக்கு செல்வது வழக்கம். 13 வயதான 7ஆம் வகுப்பு மாணவி ஒருவர் 9ஆம் வகுப்பு படிக்கும் தனது சகோதரனோடு கடந்த 10ஆம் தேதியன்று வழக்கம் போல டியூஷன் சென்டருக்கு சென்றுள்ளார். மாலை 7 மணி அளவில் டியூஷன் டீச்சரான மகேஷ் 7ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு பாடம் நடத்தி வந்துள்ளார். அப்போது வகுப்பில் இருந்த 5 பேரில் 4 பேரை வாஷ்ரூம் சென்று வருமாறு அனுப்பி வைத்துள்ளார். 13 வயதான சிறுமி மட்டும் அறையில் தனியாக இருந்தபோது மகேஷ் அந்த சிறுமியிடம் பாலியல் வன்கொடுமை செய்ய முயன்றதாக கூறப்படுகிறது. இதனால் பயந்து போன அந்த சிறுமி அழுது கத்தி கூச்சலிட்டுள்ளார். அழுகை சத்தம் கேட்டு பக்கத்து அறையில் இருந்த சிறுமியின் சகோதரன் ஓடி வந்து பார்த்துள்ளான். டியூஷன் ஆசிரியர் அத்துமீற முயன்றதை பார்த்து அதிர்ச்சியடைந்த சிறுமியின் சகோதரன் மகேஷிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டு தள்ளி விட்டுவிட்டு சிறுமியை வீட்டிற்கு அழைத்துச் சென்றுள்ளார். நடந்தவை அனைத்தையும் அந்த சிறுவன் தனது பெற்றோரிடம் தெரிவித்த மறுநாளே சிறுமியின் பெற்றோர் குளச்சல் அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர். புகாரை தொடர்ந்து மகேஷ் மீது போக்சோ உள்ளிட்ட 5 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்த போலீசார் மகேஷை கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். சரியான நேரத்தில் சகோதரன் வந்து தங்கையை மீட்டதால் பெரும் அசம்பாவிதம் தடுக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. ஆச்சி பாதாம் ட்ரிங்க். ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒன்னு வாங்கினா ஒன்னு ஃப்ரீ. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.